ஹரே கிருஷ்ணா, நமஸ்தே. இன்னைக்கு காமிக ஏகாதேஷி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன வீடியோ போட்டிருக்கோம்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த கண்டினியூஷன், அதோட அந்த வீடியோவோட கண்டினியூஷன் ஆஃப் டாபிக் பிளஸ் காட்டழகர் கோவில். நாங்க ஒரு கோவில் போனோம். இது வரைக்கும் என் லைஃப்லயே இந்த மாதிரி ஒரு கோவிலை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு பெருமாளை சேவிச்சதும் இல்லை. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே நம்ம விருந்தாவன் பரிக்கிரமா, பிரஜ் மண்டல் பரிக்கிரமா இந்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணிடலாம். சி, நான் வீடியோ போடும்போது ரொம்ப பேக்ரவுண்டு, ரொம்ப ட்ரெஸ் இதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணல. பிகாஸ் ஐ வாண்ட் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் த கண்டென்ட் தேன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸ்டூடியோஸ் அதெல்லாம் இருக்கு, நிறைய ட்ரெஸ்ஸு, ஜுவல்லரி, இதுக்கெல்லாம் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ண போறதுல, நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறது நம்ம ஸ்தூல சரீரம், சூக்ஷம சரீரம் அண்ட் ஆத்மன். இந்த ஆத்மா வந்து நல்ல கதியை அடையணும், அதுதான் நம்மளோட டார்கெட். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த ட்ரெயின்ல வந்து ஏசி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். எங்க அப்பா ரயில்வேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. எங்க அப்பா சொல்லுவா, சலூன்னு ஒண்ணு இருக்கும், அதுல வந்து எம்பி எம்எல்ஏஸ் அவெல்லாம் போவா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ஆக்சுவலி எங்க அப்பா கூட்டின்னு போனோம்னா, பட் அன்பார்ச்சுனேட்லி அப்பா அதுக்குள்ளயும் பரம்பதிச்சுட்டா. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் போவா அந்த சலூன்ல. சில பேர் செகண்ட் கிளாஸ்ல போவா, ஸ்லீப்பர்ல போவா, அன்ரிசர்வேஷன்ல போவா. பட் அந்த டெஸ்டினேஷன் வந்தா எல்லாரும் இறங்கிதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இந்த பிறவியில வந்து நம்மளுக்கு ஆப்ரம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம் உபேத்யது கவுந்தேய புனர்ஜன்மன வித்யதே. இப்போ இந்த காலத்துல வந்து நிறைய ஏஐ வீடியோஸ் எல்லாம் பண்றா. அதுல பாத்தீங்கன்னா 14 லோகங்கள் வந்து என்னென்ன ஆயிருக்கு அதெல்லாம் வந்து அழகா ஏஐ வீடியோஸ்லயே நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் காமிக்கலாம் நீங்க. அப்போ அந்த 14 லோகத்துல ரொம்ப டாப் மோஸ்ட் லோகம் கருதப்படுறது சத்தியலோகமான பிரம்மலோகம் தான். அந்த பிரம்மரோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா, நம்மளோட இது கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகம் இருக்குல்ல. அந்த 4 யுகமும் ரொட்டேட் ஆகி 1000 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும்போது பிரம்மரோட ஒரு டே. அதே மாதிரி 1000 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும்போது பிரம்மரோட ஒரு நைட்டு. இது பிரம்மரோட 1 டே. ஒரு நாள் காலம். இந்த மாதிரி பிரம்மருக்கே 100 ஆண்டு காலம் ஆனதுக்கு அப்புறம் என்டையர் சிருஷ்டியும் பகவான் வந்து ஒரு பிரேக் போட்டுற, பாஸ் போட்டு அழிச்சிடுவார். அப்போ அழியவே அழியாத உலகம் எதுன்னா அது வைகுண்டம் தான். அங்க விரஜை நதியை கிராஸ் பண்ணி எந்த ஜீவன் அந்த வைகுண்டத்தை அடையறதோ, ஏன்னா நம்ம வந்து காலம், நேரம், சந்திரன், சூரியன், இரவு, பகல் எல்லாத்தையும் தாண்டிடுறோம். இந்த ஜீவன் வந்து எல்லாத்தையுமே தாண்டிடுறது அந்த வைகுண்டத்தை அடையும் போது. அந்த வைகுண்டம் போறதுக்குரிய கதியை தான் நம்ம இந்த சேனல்ல சொல்ல போறோமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் செகண்ட் ப்ரையாரிட்டி தான். ஸோ இப்போ அந்த ஆத்மாவை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. பகவத்கீதையில கிருஷ்ணர் செகண்ட் சாப்டர்ல ஆத்மாவை அழிக்க முடியாது, நீர்னால கரைக்க முடியாது, நெருப்புலால எரிக்க முடியாதுன்னு. சோ அழியாத இந்த ஆத்மா வேறு உடலை சூட்சம சரீரத்தோட போய் அடையிறது. அது எப்படி அடையிறதுன்னா, நம்ம பண்ண பாப புண்ணியங்கள், கர்ம பலன்கள். ஓகேவா? இதை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி அல்டிமேட் ரிசல்ட் இதுதான். இதுக்கப்புறம் நிறைய பேரு வைகுண்ட ஏகாதசி வரும்போது என்ன பண்ணுவா, அந்த பரமபத வாசல் திறக்கும் போது ஸ்வர்கவாசல் ஸ்வர்கவாசல்னுவா. ஆக்சுவலி அது ஸ்வர்கவாசல் கிடையாது, பரமபத வாசல். ஏன் அப்படின்னா, ஸ்வர்க்கம்ன்றது டெம்பரரியா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கூப்பன் மாதிரி. என்னன்னா, இப்ப ஏதாவது நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா ஹோட்டல் ஸ்டே 2 days மலேசியாலயோ சிங்கப்பூர்லயோ உங்களுக்கு 2 days காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கொடுத்து அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 days அதை அனுபவிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளில தள்ளிடுவோம். அந்த மாதிரி நம்ம இங்க பண்ண எக்ஸ்ட்ராடனரி புண்ணியத்தினால கிடைக்கிற ஒரு ரிவார்டான ஒரு இடம் தான் ஸ்வர்க்கம். அங்க பேலன்ஸ் முடிஞ்சு போயிட்டுனா நம்மளை பிடிச்சி கீழே தள்ளுவான். அதனால அந்த டெம்பரரியான சுகத்துக்கு கூட போகாம நம்ம கண்டிப்பா பகவானுடைய திருவடியை அடையறதுக்கு தான் கண்டிப்பா முதல்ல அதுக்கு பகவானோட திருவடியை அடையணும்னா அதுக்குரிய வழியை முதல்ல தெரிஞ்சுக்கணும். பாதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 சம்பிரதாயம் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், கௌடியா வைஷ்ணவ சம்பிரதாயம், அப்புறம் ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், 4 வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்கு. இந்த 4 ஆத்தரைஸ்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆத்தரைஸ்டான ஒரு ஆச்சாரியன் அடைக்கலத்துல நம்ம போனோம்னா நம்ம பகவான் அடையறதுக்கு அந்த ஆச்சாரியன் நம்மளுக்கு வழி பண்ணுவார். அப்போ இந்த சோலோட கதி ஒருவேளை ஏன்னா அர்ஜுனன் கேக்குறேன், கிருஷ்ணா இப்ப நீ வந்து பகவத்கீதையில எனக்கு சொல்லி கொடுத்துட்ட, எனக்கு நல்லா புரியுது. ஏன்னா என்னுடைய மைண்ட் அடக்கவே முடியல. ஏன்னா அது காத்தை விட வேகமா போறது கிருஷ்ணா, என்னால என் மைண்ட் அடக்கவே முடியல. பட் அப்படியும் நீ சொல்றபடி எதோ சொல்ற, ராஜவித்யா ராஜகுக்கியம்ன்ற இந்த பக்கம், பக்தி யோகம்ன்ற அந்த பக்கம், சரணாகதம்ன்ற ஏதோ ஒரு மார்க்கத்தை பிடிச்சு நான் முன்ன சேவிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனா சேவிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை எனக்கு இந்த ஜென்மால மோட்சம் கிடைக்கலாம், நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு அச்சம் வருது அர்ஜுனனுக்கு. அதுக்குதான் பெருமாள் சொல்ற, இந்த மார்க்கத்துல வந்தவனுக்கு
ஒரே ஒரு சின்ன டேஞ்சர் கூட வராம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றேன். இல்லையே, டிவோட்டிஸ்க்கும் எல்லா கஷ்டமும் வருதேன்னா அந்த கஷ்டத்தை ரொம்ப சின்னது பண்ணி தான் பகவான் கொடுக்குறார். இந்த ஜென்மலே அடைஞ்சிருமா கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொன்னா, இன் கேஸ் நம்மளுடைய சரணாகதத்துல நம்மளுக்கே சந்தேகம் இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பா there will be a delay, but there is no denying. ஓகே, ஏன்னா ஒருத்த வந்து ஒரு தடவை என்ன ஆச்சாம், வேதம் வந்து உண்மை உண்மைன்றது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குரு கிட்ட போய் சொன்னா, நீங்க வேதம் வேதம்ன்றீங்க, அது உண்மையா இருந்ததுன்னா நான் அந்த கிணத்துல குதிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது, எனக்கு மரணமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, நீ குதி அப்படின்னு சொன்னான். உடனே அவன் சொன்னானா, இந்த சாஸ்திரம் வேதம் எல்லாம் உண்மையா இருந்ததுன்னா எனக்கு வந்து என்ன மரணமும் நேரக்கூடாதுன்னு தோபான்னு போய் குதிச்சானா கிணத்துக்குள். குதிச்சா மரணம் நேரலையா, ஆனா கொஞ்சம் லைட்டா அடிபட்டுருத்தான். உடனே திரும்பி எழுந்து வந்தான் நான் குரு கிட்ட, குருவே நான் இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருது அப்படின்னு சொல்றேன். அப்படியா அப்படின்னு, நீ என்னன்னு சொல்லி குதிச்ச அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் உண்மைனா எனக்கு எந்த அடியும் படக்கூடாதுன்னா, அங்க ஒரு கமா போட்டல, இந்த வேதம் சாஸ்திரம்னா உண்மை, எனக்கு எந்த அடியும் படாதுன்னு சொல்லி நீ குதிச்சிருந்தனா உன் அடியும் பட்டிருக்காது, மரணமும் வந்திருக்காது. உண்மை ஆனால்னு ஒரு கமா போட்ட இல்லையா, அதனால உனக்கு லைட்டா அடிபட்டது அப்படின்னு சொன்னாராம். அதனால முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும், சரணாகதனுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏதோ பிளைட்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது அதுல யார் டிரைவ் பண்றன்னு கூட தெரியாம அதை நம்பி நம்ம ஏறுறோம். ஆனா இந்த ஜென்மால பகவான் காப்பாத்துவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை கூட இல்லைன்னா இது யாராலையுமே சேவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. சரி, இப்போ இந்த சோலை வந்து நல்ல கதிக்கு அனுப்புறதுக்கு தான் பக்தி, சரணாகதி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நான் வந்து ஒரு சின்ன கடுகையும் ஒரு கால் தூசி அளவுக்கு தான் நான் இந்த சேனல்ல பகிர்றேன். அதுலயும் ஒரு முறை வந்து கர்மயோகம்ன போது நம்ம இந்த மாதிரி பல யாத்திரைகள் போறதோ, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்றதோ, அதுவும் பக்தியில சேர்றதுதான். நெக்ஸ்ட், நாங்க ரீசெண்டா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த அந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா காட்டழகர் அப்படின்னு சொல்லிட்டு. இது திவ்யதேசத்துல வரல, இது அபிமான ஸ்தலத்துல கூட நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரி ஒரு கோவில நான் கேட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. யாராவது போனான்னு கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனா என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து தனுஷ் பிரபுஜின்னு, அதாவது பக்த தனுஷ் பிரபுஜி பார்த்தீங்கன்னா, தாமோதர் கௌரங்க தாசான்னு அவர் பேரு. அவர் வந்து கண்ணான கண்ணே, அப்புறம் ராமானுஜர், இந்த மாதிரி டெலி சீரியலோட டைரக்டர். அவர் கூட வந்து நாங்க ஒரு அபிமான பாத்திரமா ரொம்ப வருஷமா அவருடைய அந்த டிராமாக்கள்லாம் என்னுடைய ஹஸ்பண்டும் டாட்டரும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பல வருஷமா நாங்க அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் பை காட்ஸ் கிரேஸ். அவர் வந்து இந்த மாதிரி டிராமாக்கள்ல கூட்டின்னு போகும்போது ஏதாவது திவ்ய தேசம்னா எங்களை கூட்டின்னு போற வழக்கம் உண்டு. இப்போ ஏதோ ஒரு கோவில் செண்பகத்தோப்புன்னு சொல்லி நாங்களும் போனோம். சரி, செண்பகத்தோப்புன்னா ஏதோ கூகுள்லாம் போட்டு பார்த்தா ரொம்ப ஏதோ அருவிலாம் கொட்டுற மாதிரி ரொம்ப அழகான இடமா இருக்கும் அப்படின்ற கற்பனையில நாங்க போயிட்டோம். பார்த்தோம்னா அது ஒரு 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 காடு, லிட்ரலி இட்ஸ் அ ஃபாரஸ்ட். அங்க இன்ஃபேக்ட் வந்து நுழையும் போதே வந்து இங்க பலி கொடுத்து இந்த ஆடெல்லாம் மாட்டிட்டு இருந்தா எங்களுக்குலாம் ரொம்ப பயமா போயிடுது. ஆக்சுவலி அது பாத்தீங்கன்னா ஒரு டைகர் ரிசர்வ், அண்ட் அங்க வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 200 டைகர்ஸ் அது மாதிரி இருக்கான். டைகர் வருமான்னு கேட்டா வரலாம். அந்த மாதிரி இடத்துக்கு யானைலாம் வந்த தடயம்லாம் அங்க இருக்கு. அங்க போயிட்டோம். இது எப்படி போனோம்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து செண்பகத்தோப்புன்னு நீங்க ரூட் கண்டுபிடிச்சு போங்க. அங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நம்ம பெர்மிஷன் வாங்கணும். வாங்கிட்டு நம்ம வெஹிக்கிள் அங்க பார்க் பண்ணிட்டு நடந்துட்டே இருக்கணும். ஒரு 6-7 கிலோமீட்டர் சாலிடா, 6 to 7 கிலோமீட்டர்ஸ், ஈவன் ஐ கேன் சே 8 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் நூப்புர கங்கைன்னு ஒரு வாட்டர் வருது அங்க. அந்த ஜலத்துல நம்ம தீர்த்தாமடலாம் வேணும்னா. பட் குளம் அதுக்கெல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு அந்த ஆகாஷ கங்கை மாதிரி அந்த ஜலம் கொட்டுறது. அதுக்கப்புறம் 240 படி ஏறி போனா அந்த காட்டழகர் பெருமாள் வந்து 2 தேவிகளோட நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த கோயில பிரதட்சணம் பண்ணனா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன் வியூல வந்து பகவான் அப்படியே ராமர் சயனிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு திருக்கோலம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோயில். இந்த கோவில போறதுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் கேட்டுட்டு போங்க. தயவு செஞ்சு குரூப்பா போங்க. 3வது வாட்டர் அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அந்த லோக்கலைட்ஸ் கிட்ட கொஞ்சம் கைடன்ஸ் கேட்டுட்டு போனா நல்லது. ஸோ வெயில் காலத்துல அறவே தவிர்க்கவும். இந்த கோவில் வெறும் சனி ஞாயிறு மட்டும் தான் திறக்கிறான்றது கேள்விப்பட்டேன். 4 மணி 4 PM குள்ள இதோடைய நட சாத்திடுவா. அடுத்து நம்ம தொடங்க போறது வந்து பிரஜ்மண்டல் பரிக்கிரமானா முன்னாடியே சொல்லிட்டேன், பிரதட்சணம். அங்க பிரதட்சணம் பண்ணுவா. நீங்க வந்து திருப்பதியில வந்து அங்கம்னா உடல்ல வச்சு ஃபுல்லா பிரதட்சணம் பண்றோம். பட் இது வந்து சாஸ்திரத்துல பிரிஸ்கிரைப்டானா ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா நம்ம ரொம்ப உடம்ப வருத்திண்டு பண்ற மாதிரி நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில எந்த இடத்துலயுமே நம்மள வருத்திக்கணும்ன்ற எந்த இடத்துலயுமே சொல்லப்படல. அப்ப இந்த பரிக்கிரமெல்லாம் பண்ணலாமானா இதெல்லாம் சுத்திக்காக, நம்மளுடைய சித்த சுத்திக்காக, நம்மளுடைய சரீரம் தேக சுத்திக்காக பண்ணிக்கிறது. சில பேர்லாம் பார்த்தோம்னா கோவர்தன் பார்த்தீங்கன்னா 22-23 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுல என்ன பண்ணுவா, 2 கல்லை வச்சுப்பா பாக்கெட்ல.
ஒரு கல்லை இப்படி வச்சுட்டு சாஷ்டாங்க அந்த நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி அந்த கல்லை அங்கேருந்து எடுத்து திரும்பி நெக்ஸ்ட் அந்த இடத்துல வைப்பா. திரும்பி அங்கேருந்து ஃபுல்லா அந்த தண்டவத் பிரணாமம் பண்ணி அடுத்து அந்த மாதிரி ஃபுல்லா பிரதட்சிணமாவே கோவர்த்தனத்தை வருவா. இதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டான விஷயம். பட் இதெல்லாம் வந்து நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்படலை. அதனால நம்ம பண்ணணுமா அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உடம்பு முடியாத டைம்லயோ, லேடிஸ் எஸ்பெஷலி இல்ல உடம்பு சரியில்லாதவாள் இதெல்லாம் தவிர்க்கலாம். நம்மளால உடம்பு முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி நடந்து பரிக்கிரமா பண்ணாலே தவிர எந்த ஆச்சாரியர்களும் இந்த மாதிரி படுத்து படுத்து பரிக்கிரமா பண்ணதெல்லாம் நம்ம எந்த கதைகளையும் படிக்கல. அதனால இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுல பாத்தீங்கன்னா பிரஜ்மண்டல் பரிக்கிரமால ஃபர்ஸ்ட் வருது பிருந்தாவன் பரிக்கிரமா. அன்னைக்கே நான் அந்த வீடியோல சொல்லிட்டேன், பிருந்தாவனத்துல 5000 கோவில்கள் இருக்கு. 5000 கோவிலில் லிட்டரலி நம்ம போக முடியாததுனால அந்த பிருந்தாவனத்தை எப்படி பரிக்கிரமா வர போறோம்ன்றதுதான் நம்ம எபிசோட் 1ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான பிருந்தாவன கோவில்களை மாத்திரம் சொல்றேன், தயவு செஞ்சு குறிச்சு வச்சுக்கோங்க. பிருந்தாவனத்துக்கு போறவா நான் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வந்தேன் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. முக்கியமான கோவில்களை சேவிச்சாதான் அந்த கோவிலுக்குரிய வைப்ரேஷனும் இந்த கோவிலுக்குரிய அந்த என்ன சொல்றது நம்ம போன பர்பஸ் வில் பி ரிசால்வ். ஃபர்ஸ்ட் நம்ம பிருந்தாவனம் நுழையும் போது அங்க ஃபர்ஸ்ட் இஸ்கான் டெம்பிள் வந்துடும். தாராளமா கிருஷ்ண பலராமர் ரமன் ரேத்தின்னு சொல்வா. கிருஷ்ண பலராமர்கள் விளையாடின இடம் பிருந்தாவனம். அந்த இடம் அங்க வந்து கிருஷ்ண பலராமர் கோவில், ராதா ஷாம் சுந்தர் அண்ட் கௌரநிதாய் சேவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேருந்து பரிக்கிரம மார்க்கிலேயே உங்களுக்கு நிறைய கோவில்கள் வரும். அதுல பாத்தீங்கன்னா ஷட்டு கோஸ்வாமின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 6 கோஸ்வாமிகளோட ஆராதன மூர்த்திகளும் அவளோட சமாதி மந்திர் வேணும்னாலும் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ரங்குஜி கோவில், இது ரங்க மன்னார் ஆண்டாளும் ரங்க மன்னாரும் இருக்கிற கோவில், ரங்குஜி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாங்கே பிஹாரி கோவில் போகலாம். அதுக்கப்புறம் 2 பார்க், தட் இஸ் இட்ஸ் லைக் வனம் மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ராத்திரி வந்து கோபிகைகள் வந்து ஆடுறதா இன்னைக்கும் நம்பப்படுறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சேவா குஞ்ச், இது ராதா தாமோதர் டெம்பிள் பக்கத்துல வரும், சேவா குஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து நிதிவன். இந்த கோவிலும் இந்த கோவில் பக்கத்துலயே ஒரு ஷட்டுகோ சுவாமி டெம்பிள் ஒண்ணு வரும். ராதாரமன் டெம்பிள் பக்கத்துல நிதிவன் வரும். சோ இந்த கோவில்களையும் நீங்க சேவிச்சுக்கலாம். மெயின் டெம்பிள்ஸ் இதுதான், ரங்குஜி டெம்பிள், இஸ்கான் டெம்பிள், அந்த ஷட்டுகோ சுவாமிகள் இந்த டெம்பிள், அந்த பாங்கி பிஹாரி டெம்பிள், அதுக்கப்புறம் இந்த நிதிவன் மதுவன் சொல்லுவா, இல்லைன்னா நிதிவன் அண்ட் சேவா குஞ்சுன்னு சொல்லுவா மதுவன். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சேவிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விருந்தாவன். இது விருந்தாவனத்தை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். மதுரை, கோவர்தன் அதெல்லாம் வேற வேற கொஞ்சம் தள்ளி இருக்கு. இப்ப கோவர்தன் போனோம்னா ஷாம் குண்ட் ராதா குண்டு சேவிக்கணும். அங்க வந்து இது இருக்கு, குசும் சரோவர் இருக்கு. அந்த மாதிரி டிவோட்டிஸ் கிட்ட கேட்டு என்னென்ன இடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த இடத்துக்குரிய சாநித்தியம் என்ன அப்படின்னு டிவோட்டிஸோட போனேன்னா ரொம்ப உசிதம். போகல தனியா போறோம் போது தயவு செஞ்சு இந்த கோவில்களோட லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. இந்த கோவில்களுக்கு ஃபர்ஸ்ட் போயிடுங்க. இப்ப ஷட்டுகோ சுவாமி டெம்பிள் சொன்னாலே அது என்னென்ன டெம்பிள்ன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன். லைக் ராதாரமன் டெம்பிள், ராதா தாமோதர் டெம்பிள், ராதா வல்லப் டெம்பிள், இந்த மாதிரி அந்த டெம்பிள் நேம்ஸ் இருக்கு, அதையும் நான் கொடுத்துட்றேன். இனிமே பிருந்தாவனம் போறவா இந்த வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு கண்டிப்பா போங்க. தேங்க்யூ so much for watching my videos. Namaskaram.